வணக்க நேயர்களே. நம்ம இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஜோசியரை பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கு 7.5 சனியோட தாக்கங்கள் என்னென்ன, அதுக்கு என்ன பரிகாரம் என்று தெரிஞ்சுக்குவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? பாத்துட்டு நல்லா இருக்குது. ஆமா, வீடு சேனல்ல பார்த்தா தெரியும் உங்களை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, 7.5 சனி ஆரம்பிக்க ராசிகளுடைய பவர்கள் என்ன இன்னும் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்காங்க. ஆமா, அடுத்த மாசம் பார்த்தா சனி பயிற்சி இருக்குல்லங்க ஐயா. நல்லா கேட்டுதான் கேட்டு வந்திருக்கீங்க. அதாவது பொதுவா சனின்னா வந்து பாம்புன்னா படையின் எடுக்கிற மாதிரி சனி பேரை கேட்டா பயப்படாதான் யாருமே. இப்படிப்பட்ட சனி வந்து பயிற்சி ஆகுறாருன்னா, சனினா மந்தன். ஒரு மந்தன், ஒரு இருள் கிரகம். சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட், தகப்பன்காரங்க சூரியனை. அந்த சூரியனோட புள்ளதான் சனி. சூரியனுக்கும் அவரோட மனைவியோட நிழலுக்கும் பிறகக்கூடியது சனி பகவான். நிழலுக்கு பிறந்தாலும் அவர் கருப்பா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போப்பாரு. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா கும்பங்கிறது அவரோட ஆட்சி வீடு, மூல திருகோண வீடு. அப்படி மாறும்போது இப்ப ஜென்ம சனியா கும்பராசிக்காரங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியா இருந்துகிட்டு இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு முதல் சூத்துல இருக்கு. அந்த 7.5 சனி நடப்புல இதுல சனிங்கும் போதே பாத்தீங்கன்னா பொதுவா பிரித்தாள்ற சூழ்ச்சி சனிக்கு நல்லாவே உண்டு. சனினா பிரிச்சு வச்சிருவேன். இதுல இன்னும் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் மகர ராசி ஃபுல்லா அனுபவிச்சிருப்பாங்க. கும்பராசிக்காக எத்தனை பேர் வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, காதல்ல பிரிவினை இருந்திருக்கும், கணவன் மனைவி வாழ்க்கை கசந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு பலருக்கு இருந்திருக்கும். இதுல அவங்க தசாபுத்தி சனி அமைவு எடுத்த போது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இதுல சனி பயிற்சி ஆகுறாரு. பயிற்சியாகி மீன வீட்டுக்கு போறாரு. மீனங்கிறது குருவோட வீடு. கெட்டாலும் மேன்மக்கள் தாங்கிற மாதிரி. குரு நல்லவர். நம்ம குருவை பத்தி நம்ம கெட்டுமே சொல்ல முடியாது. அவர் கொடுப்பாரு, எல்லாம் கம்முன்னு பேர் கெடுக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட குருவோட வீட்டுல போய் அமர்றாரு. இது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, குரு கடகத்துல உச்சம் இல்லையா, குரு உச்சத்தை நோக்கி போறாரு. சனி பகவான் பார்த்தா மேசத்துல நீச்சமாகிறார். இவரு நீச்சத்தை நோக்கி போறார், அவர் உச்சத்தை நோக்கி போறார். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, சனிக்கு பவர் கிடையாது. வலு இழந்தவன் போயிட்டு நல்ல வீட்டுல உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பொதுவா சனியோட தாக்கங்கள் இருந்திருக்கும். இந்த கடகராசி நேரம் சனியோட பார்வைகள் அடிக்குது. கடகம் சிம்மம் எல்லாம் பார்த்தா பார்வையில அடுத்து பார்த்தா கன்னி வந்துடும். கன்னி இதெல்லாம் பார்த்தா சனியோட பார்வைக்குள்ள வரக்கூடியது இல்லையா. இப்ப இந்த ராசிக்காரங்களும் பார்த்தா நன்மையை பெற போறாங்க. ஏன்னா நல்லவன் வீட்டுல நம்மளால கெடுக்க முடியாது. கெட்டவன் கெட்டிடு ராஜயோகங்கிற மாதிரி சனி போயிட்டு எங்க உட்காராருன்னா குருவோட வீட்டுல. இவர் கெடுக்கணும் போட, நிறுத்து, ஏன் கெடுக்காத பாரு குரு. அப்படி இருக்கும்போது மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி முதல் சுத்தா வரும். மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துல அமருவார். ஜென்ம சனியாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்து சனியா வருவாரு. மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே அனுகூலமா பார்க்கப்படுறாங்க. ஏன்னா 7.5 வருஷம் படாத கஷ்டம் இல்லை. வேலையில பிரச்சனை, வேலையில ஓவர்லோடு, வேலையில இருக்கவும் முடியல, போகவும் முடியல. மதில் மேல் பூனை மாதிரி இருந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் போகுது. 7.5 வருஷம் பட்டதுக்கு சனி கொடுக்கக்கூடிய நேரம். சொல்லுவாங்க இல்லையா, சனி போகும்போது கொடுத்துட்டு போகுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும். உடம்புல சுறுசுறுப்பு தெரியுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட உடம்புல சுறுசுறுப்பு இருந்திருக்க, வரவெல்லாம் திட்டிட்டு போயிருப்பான். இப்ப அந்த சுறுசுறுப்பு அவங்க முயற்சியில இறங்கணும். ஃபர்ஸ்ட் முயன்றாலும் முடியாது, முயற்சியில இறங்கி அவங்க வெற்றி காணக்கூடிய நேரம் மகராசிக்காரனுக்கு வருது. கும்பராசிக்காரனுக்கு உடம்புல இருந்த பிரச்சனைங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருந்திருக்கும். வயிற்றுல பாத்தீங்கன்னா கேஸ் இருந்திருக்கும். எது இருக்கோ இல்லையோ வாயு பிரச்சனை இருந்திருக்கும். இதனால பல பிரச்சனையாகி சண்டை கூட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வாயுக்காரங்க சனி இது போயிட்டு வயிற்றுல உட்காரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. கடாமுடாதான் டிடிஎஸ் எஃபெக்ட் தான். அப்படி இருந்த சனி பகவான் இப்ப நகர்ந்து போறார். நகர்ந்து பாதத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சிகள் இருக்கும்னு பொதுவா சொல்லணும். எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். இதுல மெயினா சொல்லக்கூடாது பார்த்தா இடப்பெயர்ச்சிகள் இருக்கும். இந்த இடப்பெயர்ச்சி சனியா பார்த்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளா மாறிக்கலாம். தொழில் நிமித்தமாகவோ இல்ல வீடு வாடகையில் இருக்கேன் சார், வீடை சேஞ்ச் பண்ண என்ன சேஞ்சஸோ நீங்களா எடுத்துக்கிறது பெட்டர். ஆனா ஒரு பேச்சு இருக்கு, அந்த பேச்சு நீங்களா எடுத்து. ஏன்னா பாத சனி இல்லையா, இடத்த மாத்துவார். அதே மாதிரி கைகால அடிபடும், அதை கவனமா இருந்துக்கணும். இருட்டு வேலை தவிர்த்துக்கணும். அடுத்தபடியா நம்மளுடைய இந்த மீனராசி நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா 7.5 சனிக்கு
மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்து சனியா உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சனியனை பாக்குற மாதிரி இருக்கும். நண்பா இருந்தவங்க கூட இவங்களை பார்த்தா கோவப்படுவாங்க. நல்லதுன்னு செய்வாங்க, பிரச்சனையாகும். மெயினா லவ் பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா, நான் சர்ப்ரைஸ் பண்ணப்பான்னு இவங்க போனாங்கன்னா சர்ப்ரைஸ் ரெடியா காத்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணா இதுல பொய்கள் சொல்லுவாங்க. அந்த பொய்ங்கிறது விஸ்வரூபமா எடுத்து இவங்களை இருந்து பிடிக்கும். சோ அப்ப சர்ப்ரைஸ் பண்றது, இந்த அதிர்ச்சி தர, இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இருக்கோ ரியாலிட்டி மட்டும் பார்த்துட்டா அதுவே நமக்கு போதும். அதே மாதிரி குழப்பறதுக்கு ஆட்கள் இருக்கும். குழப்புற ஆட்கள் நம்ப வேண்டாம். பாதசனி கும்பத்துக்கு பாதசனி சொல்லியாச்சு. மேசராசி எடுத்து போகும் முதல் சுத்துங்கிறது ஆட்டங்கள் அதிகமா இருக்கும். என்ன சார் ஆட்டத்தை கொடுக்க போறாருன்னு பார்த்தா, நம்ம சுத்தி இருக்க நல்லவன் பேச்சு நமக்கு அதுக்கு வராதுங்க. பழைய சோறு சாப்பிடாதப்பா, உடம்புக்கு கெடுதல் நீங்க சொல்றேன்னு வச்சுங்களேன். பழைய சோறு தான் உடம்புக்கு நல்லது. இதுதான் ஐஸ்வர்யா சொல்லிட்டு 5 ஸ்டார்ல விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜுரம் வரும், சளி பிடிக்கும், ஆஸ்பத்திரி பத்தாண்டு வரும். அதெல்லாம் சனி இருக்கிறதுனால. ஆமா, ஏன்னா சனின்னா பழசு. முதல்ல பழைய சோறு, பழைய நண்பன், பழைய பிரச்சனை. இன்னைக்கு நடந்திருக்கும், 1960 நடந்திருக்கும். அதை இன்னைக்கு எது சண்டை போட்டு அது பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏறுது. 7 வருஷத்துக்கு அதே தான் ஒட்டி ஆகும். அதனால பழசு வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு யார் நல்லது சொல்றாங்களோ அவங்க வேப்பங்காய கசப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க கூட வச்சுக்கணும். கெட்ட நண்பர்கள் கெட்டது சொல்றாங்க, உசுப்பேத்தணும், அவங்ககிட்டயே போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, உங்க மனசுல யார் வச்சிருக்கீங்களோ அவங்ககிட்ட அந்த ஒரு முறையில கவனமா இருங்க. கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருந்துக்கோங்க. அப்பா மகனா இருக்கீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. மனசுல யார் இருக்காங்களோ அவங்க பிரிச்சு விட்டுருவாரு சனி பகவான். விரயம் பண்றது, விரயம் ஆகணுங்கிற நேரம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ரெடியா இருக்கும். எதிலும் கவனமா இருந்துக்கணும் மேசராசிக்காரங்க. ஓரளவு இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஏதாவது வழிமுறைகள் கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. இது எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கவனமாயிருவாங்க. நம்ம அடுத்து நீங்க கேக்குறீங்க என்ன கவனமாக, நம்ம என்ன சொல்லுவோம், பரிகாரம் பண்ணலாம். யாருக்கு சார் பரிகாரம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் பண்ணணும் சார். இப்ப திருநள்ளாறு போலாமா, 7 சனி காலகட்டத்தில் திருநள்ளாறு போவாதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ராமர் ஆலயத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுக்கு உகந்த நல்லெண்ணெயில விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கோயில கொடுங்க. கோயில தீபத்தை எண்ணெய் வைத்திரம் பாத்தீங்களா, நல்லெண்ணெய் வாங்கி உங்க எண்ணெய்னு கொடுத்து விளக்கேற்ற சொல்லுங்க. அது போதும். சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு. காலையில சாப்பாடு தவிர்த்துக்கோங்க. அன்னதானம் பண்ண சொல்லுங்க. இதை மட்டும் உங்களால முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்க எள் தீபம் போடுங்க, எள்ளெண்ணெய் தீபம் போடுங்க, எள் தானம் பண்ணுங்கன்னா, அப்பா இருக்கும் வரை எள்ளு கையில தொடக்கூடாது. எள் தானமோ எள்ளு நம்ம வாங்கி கொடுக்கறதோ இதுக்கு பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் வாங்கி பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ண சொல்லுங்க. அடுத்தபடி நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்தை எடுத்து சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தா, துர்க்கை அம்மன் வழிபாடு வச்சு துர்க்கை அம்மன் வழிபாடு வச்சு சொல்லுங்க. பொதுவா அவங்க துர்க்கை அம்மன் வந்தாங்க நவகிரக நாயகி. அந்த அடிப்படையில துர்க்கை அம்மன் வழிபாடு மட்டும் ரொம்ப உகந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயர் வீரமணோட ராமர் ஆலயம் எல்லாம் பெருமாள் ஆலயத்தை கூட ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண சொல்லுங்க. இதுவே இந்த பரிகாரம் உங்களுக்கு போதும், சிறந்ததா இருக்கும். ராமர் சன்னதியா பாருங்க, தனி சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி வேண்டாம். ஆஞ்சநேயர் தனியா தான் இருக்கிறாரு. இல்ல, ராமர் ஆலயத்துல ஆஞ்சநேயர் இருப்பாரு பாருங்க, அங்க போகும். பெருமாள் ஆலயத்தை பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இருப்பாரு. பெருமாள் ஆலயத்தை விசேஷம் தனியா இருக்குது, அந்த விசேஷம் கிடையாது. ஏன்னா அந்த ஹனுமன்ங்கிறது பாத்தீங்கன்னா ராமர் கூடயே இருப்பாரு. நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க, 3 வாட்டி ராமன் கூப்பிட்டா பக்கத்துல ஹனுமன் நிப்பாருங்கிறது ஐதீகம். புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா ராமர் மேல உள்ளன்பு அதிகம். அவர் நம்ம அங்கதான் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு பவர் கிடைக்கும். தனியா இருக்கிறதோட இதுதான் சனி பண்ணக்கூடியது. அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் கிடையாதுங்கிறது சாஸ்திரம். அப்போ அங்கம் பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம கருணை கரம் நீட்டும் போது அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். இன்னொரு பரிகாரம் சொல்றோம் பாருங்க. பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா, பச்சரிசி நுணுக்கி அதுல வெல்லம், அச்சு வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு வெயிலுக்கால போடும்போது எறும்பு எடுத்துட்டு போகும் பாத்தீங்களா. ஆமா, அந்த எறும்பு உங்களுடைய அந்த பச்சரிசை எடுக்கும் போது பார்த்தா உங்களுடைய பாவம் குறையும். ஏன்னா இவர் கர்மக்காரகன், பாவத்துக்கு தான் அவங்க தண்டிக்க போறாரு. நீங்க நல்லது பண்றீங்கன்னா சனியை பத்தி பயப்பட அவசியமே இல்லை. முதல்ல நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கோமோ அதுக்கான தண்டனை சனி கொடுக்கப்படுறது இல்லையா. அப்போ எறும்புகள் திங்கும் போது எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களோட பாவங்கள் குறையும். அப்போ சனியோட தாக்கங்கள் குறையும். சொல்லுங்க ஐயா, எனக்கு சந்தேகம் இருக்கு? சந்தேகம் அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க. பார்க்க நேர்களும் அதை கடைபிடிக்கட்டும், அவங்களும் நன்மை பெறட்டும். நம்ம மோகன் டிவில இருந்து
நன்மைகள் அவங்களும் பெறட்டும், பெறட்டும். உங்க மூலியமாகவும் நன்மைகள் அவங்க பெறட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எஸ்கே அஸ்ட்ராலஜி மோகன் டிவி இணைந்து நம்ம வீடியோ கொடுக்குறது என்னன்னா, சனி பயிற்சியை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, சனிங்கிறது வாழ்க்கைக்கான பாடத்தை தான் கொடுக்க போறார். இந்த காலகட்டத்துல கோவத்தை குறைங்க. கோவங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். கோவத்தை குறைங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. எதிலும் அலாட்டா இருங்க. கூடா நட்பு கேடில் முடியுங்கிற மாதிரி தேவையில்லாத நண்பர்கள் வேண்டாம், கெட்ட சவகாசங்கள் வேண்டாம். ஏன்னா சனிங்கிறது பார்த்தா பழசு, பழைய பொருட்கள், இதனாலதான் பிரச்சனை கொடுக்க போற. அந்த பிரச்சனையை விட்டுடுங்க. இன்னைக்கு நடந்து முடிஞ்சது, அதை எடுத்து தேவையில்லாத தேவை உணர்ந்து விடும். பழசா மறந்துடுங்க. நெக்ஸ்ட் என்னாட்டு போயிடுங்க. அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. மேசராசிக்காரங்க முதல் சுத்து வருது பாத்தீங்களா, செலவுகள் இருக்கும். என்ன செலவு? உங்க அக்கௌண்ட்ல காசு இருந்தா தானே செலவு பண்ண போறீங்க. அதை எடுத்து உங்க புள்ள அக்கௌண்ட்ல மாத்தி வச்சுக்கோங்க. உங்க பாக்கெட் இருந்தா நான் எடுக்க முடியும். அந்த பாக்கெட் நான் எடுத்தேன்னா அவன் ரசாபுதி அங்க பேசும். புரியுதா இல்ல? சோ பார்த்து பண்ணிக்கோங்க. சுப விரயமா நீங்க பண்ணுங்க. திருமணம் பண்ணலாம், காது குத்து பண்ணலாம். இந்த மாதிரி சுப விரயமா நீங்க பண்ணிக்கிறது நல்லதுங்க ஐயா. ஓகேங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள்.